வணக்கம், இது உங்கள் ஜாப் 360 தமிழ். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா டிஎன்பிஎஸ்சி, டிஎன்யூஎஸ்ஆர்பி இது 2 எக்ஸாம்ஸ்க்குமே யூஸ் ஆகிற வகையில் தமிழில் மறு ஊர் பெயர்கள் வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம். இந்த மறு ஊர் பெயர்களை பொறுத்தளவுக்கு 6th to 12th புக்கு, ஓல்டு புக்கு, நியூ புக் எல்லாத்தையுமே வந்து நம்ம டோட்டலாக ரெஃபர் பண்ணி பார்த்தோன்னா ஒரு 400லேருந்து 450 மறு ஊர் பெயர்கள் மொத்தமாக இருக்குது. இந்த 450 மொத்தமாக நம்ம எல்லா புக்குமே ரெஃபர் பண்ணி 450 மொத்தமாக வீடியோஸாக கொடுத்துட்ருக்கோம். ஒரே வீடியோவில் அவ்வளோத்தையும் கொடுத்தா நல்லா இருக்காது அப்படின்றதுக்காக பார்ட் 1 பார்ட் 2 வீடியோவாக கொடுத்துட்ருக்கோம். ஆல்ரெடி இந்த மறு ஊர் பெயர்களில் வந்து உயிரெழுத்துக்களை சம்மந்தப்பட்ட ஏலேருந்து அவு வரைக்கும் இருக்கிற மறு ஊர் பெயர்களை வந்து தனியாக ஒரு பார்ட் வீடியோவாக கொடுத்தாச்சு. அதை பார்க்கலாம்னா நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. இப்போ வந்து இந்த வீடியோ வந்து 3rd பார்ட் வீடியோக்கான கண்டினியூஸ் தான். ஆல்ரெடி போட்டிருக்க 2 வீடியோவும் பார்க்கலனாலும் பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்கள். அப்படி இல்லைனா இந்த வீடியோ முடிச்சுட்டு கூட அந்த வீடியோ பார்த்துக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு மருவி என்றால் என்ன அப்படின்றத பார்க்கலாம். தமிழக ஊர் பெயர்கள் காலப்போக்கில் ஒலிப்பு மாற்றத்தால் சிதைந்தோ திரிந்தோ அல்லது சுருங்கியோ வழங்கப்படுவதே மருவி எனப்படும். இந்த டெஃபினிஷன்லாம் ரொம்ப முக்கியம். கூற்று காரணத்தில் இப்போலாம் டெஃபினிஷன் தான் கேட்குறாங்க. ஸோ அதை பார்த்துக்கோங்க. இப்போ இந்த வீடியோக்கான ஃபஸ்ட் ஊர் பார்க்குறதுக்கு முன்னாடி லாஸ்ட்டாக போட்ட வீடியோவில் கடைசியாக எது பார்த்தோன்னா காம்பீலி, திருக்காம்புலியூர் இதுதான் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு காரிக்கரை, இது எப்படி அழைக்கப்படுதுன்னா மருவி. ராமகிரி, இது வந்து டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த மாதிரி டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறத டிஎன்பிசியில் நமக்கு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நம்ம இந்த எக்ஸாம்ஸில் டிஎன்பிசி எக்ஸாம்ஸில் கண்டிப்பாக இந்த மாதிரி டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறது தான் கேட்பாங்க. காரிக்கரை, ராமகிரி. கிள்ளிமங்கலம், கிண்ணிமங்கலம்னு மாறி இருக்குது. கிள்ளிமங்கலம், கிண்ணிமங்கலம். கீழ்வேலூர், கீவலூர். கீழ்வேலூர், கீவலூர். கீழை திருக்காட்டுப்பள்ளி, திருக்கருக்காவூர். கீழை திருக்காட்டுப்பள்ளி வந்து திருக்கருக்காவூர். இந்த மாதிரி ஊர்லாம் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதெல்லாம் ஓல்டு புக்கில் இருக்கிற ஊர்கள். இதையுமே வந்து நோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்க எல்லாத்தையுமே வந்து எழுதி வச்சு பார்த்துக்கோங்க. அப்போ தான் நல்லா புரியும். நெக்ஸ்ட்டு குடந்தை, குடமூக்கு. இதுதான் வந்து கும்பகோணம் அப்படின்னு மாதிரி இருக்குது. குடந்தைனா கும்பகோணம்னு தெரியும். பட் வந்து குடமூக்கு அப்படின்னாலுமே வந்து கும்பகோணம் தான். நெக்ஸ்ட்டு கூடவாயில், கூடவாசல். கூடவாயில், கூடவாசல். குண்டையூர், குன்னியூர். குண்டையூர், குன்னியூர். நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா குருக்கூர், திருக்குறுக்கூர். இது எப்படி மாறி இருக்குன்னா ஆழ்வார் திருநகிரி. குருக்கூர், திருக்குறுக்கூர் வந்து ஆழ்வார் திருநகிரின்னு மாறி இருக்கு. குலசேகரப்பட்டினம், குலசை. குலசேகரப்பட்டினம், குலசை. குவலாலபுரம், கோலார். குவலாலபுரம், கோலார். இதுவுமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது முக்கால்வாசி நிறைய பேருக்கு தெரியாது. குவலாலபுரம், கோலார். குளித்தண்டலை, குளித்தலை. குளித்தண்டலை, குளித்தலைன்னு மருவி இருக்குது. அடுத்த ஊர் குரக்குத்துறை, சீனிவாசநல்லூர். குரக்குத்துறை, சீனிவாசநல்லூர். இதுவுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த மறு ஊர் பெயர்களை பொறுத்தளவுக்கு நமக்கு வந்து ஒரு தடவை வீடியோ பார்த்தாலாம் வந்து மைண்டில் நிற்காது. ஒரு தடவைக்கு 2 தடவை வந்து வீடியோ பாருங்கள். ஃபஸ்ட்டு டைம் பார்த்துட்டு 2வது டைம் வந்து நீங்கள் ரிவிஷனுக்கு பார்க்கும்போது ஒரு டெஸ்ட் மாதிரி யூஸ் பண்ணி பாருங்கள். நீங்கள் வந்து ஆன்சரை மறைச்சிட்டு நீங்களே சொல்லி பாருங்கள். அதில் உங்களுக்கு சில ஊர் வந்து டவுட் வரும். கண்டிப்பாக வந்து எல்லாமே எல்லாருக்கும் தெரியாது. அந்த மாதிரி டவுட் வர ஊரை வந்து நோட் எடுத்து எழுதி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல எந்த ஊர்லாம், அதையுமே எழுதி வச்சுக்கோங்க. அதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நமக்கும் மறக்குது. ஸோ இப்படியெல்லாம் படித்தாதான் ஒரு தடவைக்கு 2 தடவை வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு தெரியாத எழுதி வச்சு படித்தா மட்டும்தான் வந்து இந்த மறு ஊர் பெயர்கள்லாம் வந்து மைண்டில் ஸ்டோர் ஆகும். டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதும் ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட்டு ஊர் இப்போ பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு ஊர் வந்து குரங்குத்தளி. இதுக்கு சர்க்கார் பெரியபாளையம். குரங்குத்தளி, சர்க்கார் பெரியபாளையம். குழந்தை பெருங்குளம். குழந்தை பெருங்குளம். குளிர்தண்டலை, குளித்தலை. குளிர்தண்டலை, குளித்தலை. குற்றாலம், குத்தாலம். குற்றாலம், குத்தாலம். இந்த குற்றாலத்தை பொறுத்தளவுக்கு நமக்கு அவுட் சோர்ஸ் படி பார்த்தோன்னா குறுகிய ஆலம்னு இன்னொரு பேர் கூட இருக்குது. குறுகிய ஆலம்னா ஒன்றும் இல்லை, குற்றாலம் சைடில் வந்து ஒரு சிறிய வகை ஆலமரம் வந்து நிறைய இருந்திருக்கு. அதனால குறுகிய ஆலம்னு மாறி அதுக்கப்புறம் தான் குற்றாலம்னு மாறி அதுக்கப்புறம் குத்தாலம்னு மாறி இருக்குது. இந்த மறு ஊர் பெயர்களை பொறுத்தளவுக்கு நீங்கள் வந்து ஓல்டு புக்கு, நியூ புக்கு, அவுட் சோர்ஸ் எதுவுமே வந்து தனியாக படிக்க வேண்டாம். எல்லாத்தையுமே வந்து ஒரே வீடியோக்குள்ளே கொண்டு வந்தாச்சு. நெக்ஸ்ட்டு ஊர் பார்த்தோன்னா குன்றூர். இது எப்படி மருவி இருக்குன்னா குன்னூர் அப்படின்னு மருவி இருக்குது. நெக்ஸ்ட்டு குன்றத்தூர், குன்னத்தூர், குன்றை. குன்றக்குடி, குன்னக்குடின்னு மாதிரி இருக்குது. இது எல்லாமே வந்து ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு கூரூர், கூகூர்னு மாதிரி இருக்குது. கூரூர், கூகூர். கூடலூர், கடலூர். கூடலூர், கடலூர்னு மாதிரி இருக்குது. அடுத்த ஊர் பார்க்கலாம். கூடல் ஆலவாய் நகர். இது வந்து நம்ம நிறைய இலக்கணத்தில் இலக்கியத்துலலாம் பார்த்துருப்போம். கூடல் ஆலவாய்னா மதுரை. கூடல் ஆலவாய் வந்து மதுரை அப்படின்னு மருவி இருக்குது. நெக்ஸ்ட்டு கூளைக்கடை தெரு. இது எப்படி மருவி இருக்குன்னா கூலக்கடை தெரு அப்படின்னு மாதிரி இருக்குது. கூளைக்கடை தெரு, கூலக்கடை தெருன்னு மாதிரி இருக்குது. கூரை நாடு, கொரநாடு. கூரை நாடு, கொரநாடு. கைலாயம், கைலை. சாரி, இது மிஸ்டேக்கு. கைலை, கைலாயம், கைலை. நெக்ஸ்ட் ஊர் கைச்சினம், கச்சனம். கைச்சினம், கச்சனம். கொடுங்குன்றம், பிரான்மலை. கொடுங்குன்றம், பிரான்மலை. கொடைக்கானல் வந்து கோடி அல்லது கோடை. கொடைக்கானல், கோடி, கோடை. கொல்லம்புதூர்.
திருக்களம்பூர், கொல்லம்புதூர், திருக்களம்பூர். கோட்டாறு, திருக்கோட்டாரம். கோட்டாறு வந்து திருக்கோட்டாரம்னு மாறி இருக்கு. அடுத்த ஊர் கோடாலம்பாக்கம், கோடம்பாக்கம், கோடாலம்பாக்கம், கோடம்பாக்கம். கோலப்பம், திருக்கொலம்பியூர். கோலப்பம், திருக்கொலம்பியூர் மாறி இருக்கு. அடுத்த ஊர் என்னன்னு பார்த்தோன்னா கோடனூர், கோடநல்லூர். கோடனூர், கோடநல்லூர் மாறி இருக்கு. நெக்ஸ்ட்டு கோதைப்புரி, கோதைப்புரி, ஸ்ரீவில்லிபுத்தூர். கோதைப்புரி, ஸ்ரீவில்லிபுத்தூர். அடுத்து இருக்கிற கோவன்புத்தூர். கோவன்புத்தூர் வந்து கோயம்புத்தூர், கோவை அப்படின்னு மருவி இருக்கு. கோவன்புத்தூருக்கு கோயம்புத்தூர் கொடுத்துருந்தாலும் ஆன்சர் தான், கோவை கொடுத்துருந்தாலும் அதுவும் ஆன்சர் தான். நெக்ஸ்ட்டு கோழிக்கூடு, இது வந்து கள்ளிக்கோட்டை அப்படின்னு மாறி இருக்கு. கோழிக்கூடு, கள்ளிக்கோட்டை. இந்த வீடியோவில் வந்து வரிசையில் இருக்கிற ஊர் பெயர்கள் எல்லாத்தையுமே வந்து முடிச்சிட்டோம். ஆல்ரெடி போட்டிருந்த ப்ரீவியஸ் வீடியோலாம் பார்க்கலன்னா அதையும் பார்த்துக்கோங்க. இது கூடவே அடுத்தடுத்த வரிசைகள், தமிழ் எழுத்தில் இருக்கிற வரிசைகளில் ஊர் பெயர்கள் என்ன இருக்குது அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் ஐக்கானில் ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் வந்து அடுத்தடுத்த வீடியோவில் வந்து பேலன்ஸ் இருக்கிற ஊர் பெயர்கள் வீடியோ மேக் பண்ணி போட்டால் அதுவும் உங்களுக்கு வரும். இது மாதிரி யூஸ்ஃபுல்லான டிஎன்பிசி அண்ட் டிஎன்யூஎஸ்ஆர்பிக்கு யூஸ்ஃபுல் ஆகிற தமிழ் கண்டென்ட்டு மற்ற இருக்க எல்லா டாப்பிக்கும் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது வந்து டிஎன்பிசி டிஎன்யூஎஸ்ஆர்பிக்கு படிக்காங்கன்னா அவங்களுக்கும் இது யூஸ் ஆகும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்குமே இதை ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கேளுங்க. வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.